ஹலோ guys, நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிப்ளை டு கமெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ வந்து எடுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் தி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க இப்போ கவுன்சிலிங்ல வந்து என்ன ஃபேஸ்ல இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னா, லைக் இப்போ சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சா, இல்ல அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சா, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி எந்த ஃபேஸ்ல வந்து நீங்க இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். ஃபோன் வந்து என்னோட ஃப்ரெண்டோடது தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ன்றது படிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ திலீப்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, இந்த இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து அரௌண்ட் 1 lakh கிட்ட வரும் வித்தவுட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஒரு 25K வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அரௌண்ட் 90K சம்திங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அரௌண்டா ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 1,90,000 கிட்ட ஆவரேஜா இதுகிட்ட தான் வரும். மேக்ஸிமம் 2 lakh வச்சுக்கோங்க. 2 lakh குள்ள தான் வரும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவா சக்தி குமார்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த நியூ ஃப்ரெஷர்ஸ் ஈவெண்ட் இக்னைட் அண்ட் அதர் ஃப்ரெஷர் இன்ட்ரோடக்ஷன் ஈவெண்ட் ஸ்வாகதம். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்வாகதம்ன்றது ஒரு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்களே, அதில் வந்து சம்திங் ஒரு 1 hour சம்திங் நடந்தது. அது ஒன்றும் ரொம்ப என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் ஒன்றும் கவனிக்கல. அந்த இக்னைட்ன்றது தான் பார்த்தீங்கன்னா 7 days சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. என்னதுன்னா சீனியர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற செஷன். அது வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல நடந்தது. கொஞ்சம் ஒரு ஜாலியாகவே நடந்தது. இப்போ உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்து எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியலங்க. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடந்தது. ஸோ ஆஃப்லைன்ல வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் அரௌண்ட் 2 months கண்டிப்பாக நடந்துடும். வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் தேர்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஆஃப்டர் கவுன்சிலிங் அந்த 7 daysல ஃபீஸ் கட்டும் போது காலேஜ் ஃபீ மட்டும் கட்டினா போதுமா, ஆர் ஹாஸ்டல் ஃபீயும் சேர்த்து கட்டணுமா? இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் டவுட்ன்றது கேட்டிருந்தீங்க. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து காலேஜ்ன்றது அலாட் ஆயிருக்குமா, அந்த அலாட் ஆனதுலேருந்து ஒரு 15 daysக்குள்ள நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணேன். அண்ட் தென் அவங்க வந்து காலேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. அந்த ஓப்பன் பண்றது ஒரு 2 ஹாஸ்டலா இருந்தீங்கன்னா 2 daysக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க கவுன்சிலிங் அலர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா சங்கீதா ராஜன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் காமிச்சிருப்போம், ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாத்ஸ் வேற ஏதாச்சும் உங்கள் திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு கபோர்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் 4 sharing ரூம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் அது இல்லாமல் லைக் டாம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்னன்னா ஒரு ரூமுக்கு 10 பேர் இருக்கிற மாதிரி ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஷேரிங் பார்த்தீங்கன்னா 4 sharing இருக்கு. அண்ட் தென் 10 sharing அந்த மாதிரி தான் இருக்கு. 3 sharing 2 sharingலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவா கிரியேட்டர்ஸ்ன்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் புக்ஸ் கொடுக்குமா, ஆர் நம்ம வெளியே வாங்கணுமான்னு கேட்டிருக்காங்க. புக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த காலேஜ்லயும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் வந்து லைப்ரரி இருந்தது, காலேஜ்ல கண்டிப்பா லைப்ரரி இருக்கும். நீங்க தான் லைப்ரரியில போய் புக்ஸ்ன்றது எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எடுத்து படிக்கிறது இல்லை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லாமே அனுப்பிச்சு விட்டுறதுனால அதுலேருந்து தான் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸும் கேட்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் நான் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இன்னமும் நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 6th கமெண்ட் வந்து பார்த்தோம்னா யார் கேட்டிருக்காங்கன்னா கோகிலா முத்துன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்னதுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரியராகவே காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. சத்தியமா பாத்தீங்கன்னா அப்படி ஓபன் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் நீங்க தனியா டிஃப்ரெண்டா லைக் நீங்க காலேஜ்ல வந்து என்டர் ஆனாங்களோ உங்களுக்கு கிளாஸ்ன்றது ஒரு கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட்டும் இருப்பாங்க, கவுன்சிலிங் இருப்பாங்க. ஸோ சேமா தான் பாத்தீங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்க பேட்சுக்கும் இல்லை, எல்லா பேட்சுக்கும் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங்ன்றது சேமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ் டுடேன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. 8 questions பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண போறது இல்லை. எனக்கு வந்து எது தெரியுதோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இசி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் கேசிடிலன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் இசிக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வேணும்னா யார்ட்டாச்சும் கேட்டுங்க ப்ரோ. நான் கேட்ட வரைக்கும் மேக்ஸிமம் நல்லாவே இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ட் தென் அதில் 4th கொஸ்டின் பார்த்தோம்னா நீங்க ஐடி போக போறீங்களா, கோர் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் பாத்தீங்கன்னா ஐடி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அண்ட் தென் கேட்
ஈஸி ப்ரிப்பேர் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை ப்ரோ, இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவேன். இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேசிட்டுன்னு கேட்டிருக்காங்க. 3rd இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அண்ட் தென் ஈஸிலி எடுத்துட்டு ஐடி போகணுமா தனியாக தான் கோடிங் கற்றுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன்ல, அப்போ வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஃபைனல் இயர் முடிச்சு பிளேஸ் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு கம்பெனியில். அவங்க வந்து ஈஸிஇ தான், பட் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆனாங்க. அதுக்கு வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் எப்படின்னு இந்த மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அடிஷனலா C++ லாங்குவேஜ் மட்டும் தான் லேர்ன் பண்ணு சொன்னாங்க. வேற எதுவும் அடிஷனல் லேர்ன் பண்ணலாம் சொன்னாங்க. ஜஸ்ட் C++ லாங்குவேஜ் மட்டும் தான் அடிஷனல் காலேஜ்ல இல்லாம தனியா வெளியே எங்கே கோர்ஸ் போய் கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணது. மேபி யூஸ் ஆகும். இது இல்லாம வேற என்னென்ன லேர்ன் பண்ணணும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ப்ரோ. அண்ட் தென் ஒய் யூ ஆடட் ECE as an ஆப்ஷன் இன் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து CS, IT, ECE 3 ஆப்ஷனா இருந்தது. CS, IT வந்து KCTல கிடைக்கல, ECE தான் ப்ரோ கிடைச்சது. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் எப்போ அனுப்புவாங்க KCTல கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பாத்தீங்கன்னா மேபி 2nd இயர்லேருந்து போக ஹைலி சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் சில பேர் ஃபர்ஸ்ட் இயர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2nd இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் வந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்ம கடைசி லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டோம். லாஸ்ட் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா நியூ மேன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ வைஃபை ஸ்பீட் அந்த 2 bedroom ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வைஃபை ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் லாஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அது வந்து அரௌண்ட் ஒரு 2 GB வந்தது. நம்ம ஹாஸ்டல் வைஃபைல தான் அப்லோட் பண்ணேன். 2 GB பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 minutes வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிட்டு. அந்த நேரத்தில் யாரும் யூஸ் பண்ணாதனால எனக்கு அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தது. இன்கேஸ் ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். யாரும் யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு வைஃபை ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த 2 bedroom ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணிருப்பேன். 2 bedroom பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல்ல இல்ல. அந்த நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா சிவதர்ஷன் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ இஸ் ஹாஸ்டல் செப்பரேட் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் ஆர் இஸ் இட் கம்பைனிங் கேட்டிருக்காங்க. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பைன் தான், செப்பரேட்டெல்லாம் இல்லை. அண்ட் தென் ஃபைனல் கமெண்ட் வந்துட்டோம். என்னதுன்னா மேட் குரு எடிட்ஸ்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எவரி சாட்டர்டே அண்ட் சண்டே லீவா ப்ரோ. சண்டே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லீவ் இருக்கும் ப்ரோ. என்ன கொஸ்டின்னே தெரியல. சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவா இருக்கும். லைக் அப்படின்னா லாஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு காலேஜா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு லீவா இருக்கும், அடுத்த சாட்டர்டே உங்களுக்கு காலேஜா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸா வந்து சாட்டர்டே மட்டும் சேஞ்ச் ஆகும். சண்டே பாத்தீங்கன்னா எப்போதும் லீவ் தான். ஸோ கைஸ் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஸோ கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய்.